பாஜக தலைவர்களே, நீங்க தயவு செஞ்சு வரலாறு தெரிஞ்சுக்குங்க. வரலாறு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒருத்தர் பகிரங்கமா பேசியிருக்கார். யார் அவரு? தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் தான். அதாவது இந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, இந்த மாநில அரசுகளை எல்லாம் காங்கிரஸ் உறவாடி கெடுக்குது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் எப்போ உறவாடி கெடுத்தோம்? இதெல்லாம் நியாயமே இல்லைங்க, கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. அதாவது இந்த பாஜக தான் பல மாநிலங்களில் கூட்டணி வச்சு அந்த மாநில கட்சிகளை சீர்குலைச்சிட்டு அங்கேருந்து வெளில வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. வரலாறு அதைத்தான் பேசுது. ஆனால் இவர் என்னங்க வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு? பாஜக தலைவர்களே, நீங்கள் முதல்ல போய் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுங்கன்னு பாஜக தலைவர்களுக்கு வரலாறு படிக்க சொல்லி கொடுத்து பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். எப்போ கவுத்தோம் நாங்கள்? இந்த 10 ஆண்டுகளில், இந்த 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை ஆட்சியை கவிழ்த்திருக்கோம். ஆனால் இவங்க அருணாச்சல பிரதேசத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அதை முடக்கினார்கள். இதெல்லாம் வரலாறு. மக்கள் மேண்டேட், மக்கள் தீர்ப்பளித்த பிறகு கர்நாடகாவில் எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்து குறுக்கு வழியில் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். நாங்கள் எங்க பண்ணோம்? பொம்மையுடைய தீர்ப்புக்கு பிறகு எங்கேயாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கா? எதை பேசினால் சரியா தவறான்றது தெரியாம பாஜக தலைவர்கள் பேசுறாங்க. வரலாறை கொஞ்சம் படிக்கணும். அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த திமுக வந்து பாஜகவோட கொள்கைகளை இணைஞ்சு தான் செயல்படுது, அதோட வழியில தான் செயல்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சீமானு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்லைங்க. அதாவது இப்போ அவங்களோட கொள்கைகளை இவங்க பின்பற்றாங்கன்னு வைங்களேன், அது எப்படி சாத்தியமாகும்? உதாரணத்துக்கு நாங்கள் எவ்வளோ கொள்கைகள்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ திட்டங்களில் கையெழுத்திட சொல்கிறாங்க, ஆனால் பண்ணவே இல்லை. இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு திட்டம் வந்துச்சு, அந்த திட்டத்தில் கையெழுத்தே போடல. அதுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பல கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்தால் தானே போட முடியும். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னதால நாங்கள் கையெழுத்து போடவே இல்லை. இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்கும்போது, அதாவது திமுக எப்படி பாஜகவோட இணைந்து செயல்படுறதா சொல்ல முடியும்? இதெல்லாம் முரண்பாடாக இருக்குங்க, இதெல்லாம் ஏற்புடையதே அல்ல அப்படின்னு சீமானோட கருத்துக்கு பதிலளித்து பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். இல்லையே, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அதில் இன்ன வரைக்கும் கையெழுத்து போடலை. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்க வேண்டியிருக்கு சமக்ஷரா சிக்ஷா அபியான் திட்டத்தில். ஆனால் அவங்க உங்க கூட ஒத்து வரலை. புதிய கல்விக் கொள்கை திட்டம் ஏற்புடையதல்ல. புதிய கல்வி திட்டம்லாம் வந்து புஷ்பரக விமானம் தான் முதல் கண்டுபிடிச்சது, ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு வாதம் வரும்போது, அவங்க ஒரு வேளை ஒத்து போறதுனால கையெழுத்து போட்டிருக்கணும். கையெழுத்து போட இல்லையா நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னா அவர்கள் பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் உண்மை. இப்படி இருக்கும்போது சீமான் எப்படி பேசுவார்? இதை